கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகெங்கிலும் கிறிஸ்மஸ் காலகட்டமாக இது இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் பிறப்பை மிகவும் சந்தோஷத்தோடு நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய காலகட்டம் இந்த வருஷ கடைசி. ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய திருவசனங்களை திறந்து தியானிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கும் நல்வாய்ப்புக்கென்று நாம் அவருக்கு நன்றி கூறி இந்த நாளிலே அவருடைய சத்தியத்தை கிறிஸ்மஸ் செய்தியாக நாம் படிக்க போகிறோம். இந்த நாளிலே நமது தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால் 3 கிறிஸ்மஸ் மெசேஜஸ், 3 கிறிஸ்துமஸ் செய்திகள் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து புதிய ஏற்பாட்டிலே முழுக்க பேசக்கூடிய அதிகாரங்கள் 2 அதிகாரங்கள். ஒன்று மத்தேயு 2ஆம் அதிகாரம், இன்னொன்று லூக்கா 2ஆம் அதிகாரம். இந்த நாளிலே லூக்கா 2ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நமது கவனத்தை செலுத்தி நாம் 3 கிறிஸ்துமஸ் செய்திகள் என்று நாம் படிக்க போகிறோம். தேவன் மாம்சத்தில் வந்த இரவு, அந்த இரவு மனித சரித்திரத்தில் மிகவும் முக்கியமான இரவு ஆகும். It was a night of tremendous miracles and great blessings. அந்த இரவு பயங்கரமான அற்புதங்களும் மாபெரும் ஆசீர்வாதங்களும் நிகழ்ந்த இரவாக அந்த இரவு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இரவை நாம் பொதுவாக பாடுகிறோம், சைலண்ட் நைட், ஹோலி நைட், தூயரா என்ற ஒரு பாடலை நாம் பாடுவது வழக்கம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இரவிலே பெத்லகேமிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தாரே, அந்த பெத்லகேமுக்கு நம்ம எல்லாரும் போவோமா? என்னோடு சேர்ந்து வாருங்கள். As Mary delivered Jesus into this world, there were some Christmas messages being delivered also. மரியாள் எப்படி இயேசு என்ற குழந்தையை இந்த உலகத்திற்கு கொடுத்தாரோ, பெற்றெடுத்தாரோ, அதே போல இந்த உலகத்தில் அவர் பிறந்த அதே சமயத்தில் 3 முக்கியமான கிறிஸ்துமஸ் செய்திகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த செய்திகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் படிக்கலாமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் செய்தியாக நாங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் கருத்தூன்றி படிக்க போகிறோம். கர்த்தர் கண்களை திறந்து நம்முடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு பேசும். எங்கள் வாழ்வை உமக்கு பிரியமானதாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துமஸ் செய்திகள் 3. முதலாவது செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது என்ன நிகழ்ந்தது? பரமசேனையின் திரள் பிரசங்கித்த செய்தி. Heavenly choir preached a message. லூக்கா 2ஆவது அதிகாரம் 10-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பரமசேனையின் திரள் பிரசங்கித்த செய்தி. Heavenly choir preached a message. இந்த தூதர் கூட்டம் அறிவித்த செய்திதான் முதல் கிறிஸ்துமஸ் செய்தி. பாருங்கள், இந்த செய்தியை, தூதர்கள் கொடுத்த இந்த செய்தியை நாம் 4ஆக பிரித்து படிக்கலாம். முதலாவது, அது ஓர் இதமான செய்தி. இட் வாஸ் எ சூதிங் மெசேஜ். லூக்கா 2:10 அந்த தேவதூதன் சொன்னது என்ன? பயப்படாதிருங்கள், பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுதும் பிறப்பதற்கு முன்பாகவும் திரும்ப சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதே. இந்த வார்த்தை தான் மரியாளுக்கும் சொல்லப்பட்டது. லூக்கா 1:30 வாசிக்கிறோம்.
சகரியாவுக்கும் அதே வார்த்தை தான் சொல்லப்பட்டது. லூக்கா 1:13 பயப்படாதே. யோசேப்பிடம், இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பிடம் சொல்லப்பட்ட வார்த்தையும் அதுதான். மத்தேயு 1:20 படித்து பாருங்கள். ஐயப்படாதே, பயப்படாதே, சந்தேகப்படாதே என்றுதான் யோசேப்புக்கும் சொல்லப்பட்டது. பயப்படாதே என்று சொல்லுவது எத்தனை இதமான செய்தி! இந்த முழு உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்த செய்தி, பயப்படாதிருங்கள். ஏனென்றால் இது அடுத்த படிநிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. தூதனுடைய செய்தியினுடைய அடுத்த கட்டம் என்னவென்றால் ரட்சிப்பின் செய்தி. இட் வாஸ் எ சேவிங் மெசேஜ். ரட்சிக்கின்ற செய்தி. 2வது அதிகாரம் 10-11 அந்த செய்தியை சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிரேட் ஜாய் டு ஆல் பீப்புள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிற செய்தி. ஏனென்றால் அவர் நம்முடைய இரட்சகர், அவர் கிறிஸ்து, அவர் கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 11ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு 3 பெயர்கள்: கர்த்தர், லார்ட், கிறிஸ்து, கிரைஸ்ட், இரட்சகர், சேவியர் என்று 3 நாமங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர். He should be our Lord, Lord of life. நம்முடைய வாழ்வின் எஜமானாக அவர் இருக்க வேண்டும். அவர் கிரைஸ்ட். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், anointed one. நமக்காக இந்த உலகத்திலே வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். ஆகவே அந்த தேவதூதன் சொன்ன செய்தி அது ரட்சிக்கும் செய்தி, சேவிங் மெசேஜ். 3வதாக அந்த தூதன் கொடுத்த அந்த செய்தியினுடைய அடுத்த பாடம் என்னவென்றால், இதுதான் என காட்டும் செய்தி, இதுதான் என காட்டும் செய்தி. 2:12 பாருங்கள். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த பிள்ளை இது தெய்வ குழந்தை என்று எப்படி கண்டுபிடிப்பது? இதுதான் அப்படின்னு ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு பாருங்க. பிள்ளையை துணிகளில் சுற்றி அவர்கள் எங்கே வைத்திருப்பார்களாம்? முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். முன்னணை, மாட்டுத் தொழுவத்தில் அந்த மிருக ஜீவன்களுக்கு தீவனம், வைக்கோல் போடுவதற்காக இருக்கிற அந்த இடம்தான் முன்னணை, மேஞ்சர் என்று சொல்வார்கள். அந்த இடத்துல அந்த குழந்தை இருக்கும். ஆகவே அந்த தூதன் கொடுத்த செய்தி இதுதான் தெய்வ குழந்தை என காட்டும் செய்தி. குறிப்பிட்டு காட்டுறாரு பாருங்க. இட் வாஸ் எ ஷோயிங் மெசேஜ். தூதன், அந்த தூதர் கூட்டம் செய்த வேலையை பார்த்தீர்களா? மனுக்குலத்திற்கு இவர்தான் தெய்வ குழந்தை, அவர் எங்கே இருப்பார், அந்த குழந்தை எப்படி அடையாளம் காண்பது என்று சொல்லி சில வழிமுறைகளை தேவதூதர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆர் வி டூயிங் தட் ஒர்க் ஆஃப் ஏஞ்சல்ஸ்? கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம், புது ட்ரெஸ் போடணும், நாம் நல்ல உணவு பதார்த்தங்கள் புசிக்க வேண்டும், நண்பர்களை பார்க்க வேண்டும், பரிசுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம வழக்கம் போல கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுவை பிறருக்கு காட்டுகிறோமா? அந்த தெய்வ குழந்தை யார், நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்து வந்த அந்த தெய்வம் யார் என்பதை அந்த தூதர்கள் காண்பித்தது போல நாம் காட்டுகிறோமா? அந்த தூதர்கள் குறித்த அந்த பாடத்தில் பரமசேனையின் திரள் பிரசங்கித்த செய்தி, இதில் நான் பார்க்கிற 4வது பாடம் என்னவென்றால் 13-14 வசனத்தில் a shouting message, இணைந்து அறிவிக்கும் செய்தி. தேவதூதர்கள் எல்லாரும் இணைந்து பாடினார்கள். பாருங்கள், நான் வாசிக்கிறேன் 13-14. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர் கூட்டமே எப்பொழுதுமே தேவனை பாடிக்கொண்டே இருக்கிற கூட்டம். அந்த கூட்டம் பூமியிலே இறங்கி வந்து இயேசு பிறந்த அந்த இரவிலே அப்பயும் பாட்டு பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை,
பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இரவிலே முதல் செய்தியை பிரசங்கித்தவர்கள் யார் என்று சொன்னால், முதல் கிறிஸ்துமஸ் செய்தியை கொடுத்தவர்கள் யார் என்றால் தேவதூதர் கூட்டம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தான் இப்பொழுது தேவனுக்குரிய தூதுவர்களாக, காட்ஸ் மெசஞ்சர்ஸ், நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். அன்றைக்கு தேவதூதர்கள் இயேசு பிறந்த அந்த இரவிலே அவர் பிறப்பின் செய்தியை மகிழ்ச்சியோடு அறிவித்தார்கள். மிகுந்த சந்தோஷமான செய்தி என்று சொன்னார்கள். கிறிஸ்துமஸ் எப்போ வரும்னு காத்திருக்கிறோம் அந்த சந்தோஷத்தில் பங்கு பெறுவதற்காக. ஆனால் நமக்கு சந்தோஷம் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று யோவான் 15:11 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்தோஷமான செய்தியை, நமக்கு சந்தோஷம் கொடுக்கிற இரட்சகர் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அவரை அறியாத மற்றவர்களுக்காக நாம் போய் சொல்லுகிறோமா? தேவதூதர்கள் மூலமாக நாம் கேட்கிற முதல் பிரசங்கம் அதுதான். அந்த முதல் கூட்டம், பரமசேனையின் திரள், அவங்க தான் முதலாக கிறிஸ்துமஸ் செய்தியை பிரசங்கித்தார்கள். அவர்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த மிகுந்த சந்தோஷமான செய்தியை, சகல ஜனத்திற்குமான செய்தியை, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் பிறந்திருக்கிறார், அவர் நம்முடைய கர்த்தர் என்ற செய்தியை, நம்முடைய வாழ்வின் எஜமான் என்ற செய்தியை நாம் அவரை குறித்து எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் அல்லவா? இதுதான் நாம் படிக்கிற முதல் செய்தி, கிறிஸ்துமஸ் பற்றிய முதல் செய்தி. இரண்டாம், பாமர மேய்ப்பர் கூட்டம் பிரசங்கித்த செய்தி. Humble shepherds preached a message. லூக்கா 2வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து படிக்கக்கூடிய வசனங்கள் 15ஆம் வசனம், 15, 16. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த செய்தியை தூதர்கள் சொன்ன உடனே சுறுசுறுப்பாக செயல்பட்டார்கள் மேய்ப்பர் கூட்டம். அவர் வேகமாக, நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இந்த செய்தி கிடைத்து விட்டது, போவோம் வாருங்கள் என்று அவர்கள் புறப்பட்டார்கள். 17, 18 வாசிக்கிறோம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று லூக்கா 2:17, 18 வாசிக்கிறோம். வேதாகமத்தில் ஆயக்காரர்கள் போலவே ஆயர்களும் அருவருக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆயக்காரர்கள் என்றால் டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலிக்கிறவர்கள். ஆயர்கள் என்றால் மெய்ப்பர்கள். ஆகவே வரி வசூலிக்கிறவர்களும் அருவருக்கப்பட்டவர்கள், மெய்ப்பர்களும் அருவருக்கப்பட்டவர்கள். ஆதியாகமத்தில் 46ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 34ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. மெய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியரின் பார்வைக்கு அருவருப்பானவர்கள் என்று பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் கதையில நாம் வாசிக்கிறோம். இந்த மெய்ப்பர்கள் யூதர்களின், இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையில மிகவும் நன்றாக கடந்தவர்கள். ஏனென்றால் எருசலேம் தேசம் எங்கிலுமே இந்த மெய்ப்பர்கள் வேலை தான் முக்கியமான வேலை. ஆடுகளை மெய்ப்பார்கள். நிறைய ஆடுகள் தேவை எருசலேமில். ஏன்? ஆசரிப்பு கூடாரத்தில் ஆடுகளை பலி செலுத்த வேண்டும் அல்லவா? ஆகவே இந்த மெய்க்கும் பணி, மெய்ப்பர் கூட்டம் நிறைந்து காணப்பட்ட தேசம் எருசலேம் தேசம், கர்த்தருடைய நகரம். ஆனால் என்ன ஆச்சரியம், these shepherds were social outcasts in those days. அந்த காலத்தில் இந்த மெய்ப்பர்கள் எல்லாரும் சமுதாய ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் வளர்க்கிற ஆடுகள் எங்களுக்கு தேவை,
மேய்ப்பர்கள் அருவருக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆடுகள் எங்களுக்கு தேவை. ஆனால் அவர்களோ, மேய்ப்பர்களோ அசுத்தமானவர்கள். பாருங்களேன், அவங்க வெளியில ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களால் ஆலயம் வர முடியாது. அவர்கள் அருவருப்பானவர்கள், அசுத்தம் தீட்டு என்று ஒருவேளை அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தரும் ஆடுகள்தான் வழிமுறைகளுக்கு அவசியம், அவர்கள் அவசியம் அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால தான் பாருங்க, அந்த தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தாரிடம் பரமசேனையின் திரள் வந்து செய்தியை அறிவிக்கிறார்கள். மேய்ப்பர்களிடத்திலே அந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ஆடு மேய்ப்பவர்களிடம்தான் தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி முதலில் வந்து சேர்ந்தது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10 வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் அந்த மேய்ப்பர்களை பார்த்து தான் அந்த செய்தியை தூதர்கள் மூலமாக அறிவிக்கிறார். மார்க் 2:17 வாசிக்கிறோம், நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்கவே ரட்சிக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மேய்ப்பர் கூட்டத்திடமிருந்து நாம் படிக்கிற இரண்டாவது கிறிஸ்துமஸ் செய்தி என்னவென்றால், லூக்கா 2:15-16 வாசித்தோம். அந்த செய்தியை கேட்ட உடனே என்ன பண்ணாங்களாம்? தேவதூதர்கள் அந்த மெய்ப்பர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவதூதர்கள் மூலமாக செய்தியை கேட்ட உடனே மெய்ப்பர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இட் வாஸ் a message of obedience, கீழ்ப்படிதலின் செய்தி. லூக்கா 2:15-16 நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். தேவதூதர்கள் சொன்ன உடனே சரி ஏதோ சொன்னாங்க அப்படின்னு இருக்கல. நேரத்தில் நம்ம பிரசங்கங்கள் ஆலயத்தில் கேட்கும் பொழுது என்னமோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு போயிடும். ஆனால் பாருங்க, இந்த மெய்ப்பர்கள் கேட்டதை அப்படியே வாங்க போய் பார்ப்போம், கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாமத்தில் எவ்வளவோ சத்தியங்களை நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் கீழ்ப்படுகிறோமா? ஆர் வி ஒபேயிங் லைக் தோஸ் சிம்பிள் ஷெப்பர்ட்ஸ் அவுட் இன் த ஃபீல்டு? அந்த மந்தையை காத்து கொண்டிருந்த வயல்வெளிகளில் இருந்த அந்த மெய்ப்பர்களைப் போல உடனே அந்த எளிமையான கீழ்ப்படிதலை நாம் காட்டுகிறோமா? உடனடியான கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் இருக்கிறதா? அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. இந்த மெய்ப்பர்கள் பாருங்க, உடனே கீழ்ப்படிஞ்சு விசுவாசித்து போய் அந்த தெய்வ குழந்தையை கண்டார்கள். நாமும் கேட்கிற செய்திகளுக்கெல்லாம் உடனே கீழ்ப்படுகிறோமா? இந்த தூதர்கள் மூலமாக, மெய்ப்பர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த செய்தி என்னவென்றால், அறிவிப்பதற்கு அவசரமான செய்தி. இட் வாஸ் a message of obligation. உடனே அந்த செய்தியை போய் சொல்லணும். பாருங்களேன், 2:17 லூக்கால படிக்கிறோம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். உடனே போய் அவர்கள் அறிவிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை நம்ம எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் அல்லவா? உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று மார்க் 16:15 வாசிக்கிறோம் அல்லவா? மெய்ப்பர்கள் செய்தார்கள், நாம் செய்ய வேண்டும். செய்கிறோமா? இந்த செய்தி மெய்ப்பர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, அது உள்ளத்தை பொங்கச் செய்யும் செய்தி. இட் வாஸ் a overwhelming message. 2:20 பாருங்க, லூக்கா 2:20 மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்று வாசிக்கிறோம். மெய்ப்பர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், துதித்தார்கள். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இட் வாஸ் ஓவர்வெல்மிங் மெசேஜ். பிரியமானவர்களே, அவர்கள் மெய்ப்பர்கள் தான். இந்த செய்தியை கேட்டு போய் அறிவித்த உடனே அவர்களுக்கு எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு விடவில்லை. they were still shepherds. அவர்கள் இன்னும் மெய்ப்பர்களாகத்தான் இருந்தார்கள். they were still outcasts. இன்னும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்தாங்க.
ஸ்டில் இன் த ஃபீல்டு. மந்தை வெளியில தான், வயல்வெளியில தான் இருந்தாங்க மந்தையோடு கூட. Circumstances had not changed, but their hearts were changed. சூழ்நிலைகள் மாறவில்லை, ஆனால் அவர்கள் இருதயங்கள் மாற்றம் அடைந்தன. அன்பான தேவ பிள்ளைகளே, வாட் a difference Jesus makes in our lives. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்களை அவர் உண்டாக்குகிறார். மேய்ப்பர்களின் உள்ளங்களை அவர் மாற்றினாரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, பாவிகளை பரிசுத்தவான்களாக மாற்றுவதுதான் பரலோகத்தின் திட்டம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு அடிமையின் ரூபம் எடுத்து, தாழ்மையின் கோலம் எடுத்து அவர் இறங்கி வந்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. நம்மை புது சிருஷ்டிகள் ஆக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, நாம் புது சிருஷ்டிகளாக மாறுகிறோமா? வருஷா வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். பட் இஸ் தேர் டிஃபரன்ஸ் இன் ஆர் வாக் வித் காட்? தேவனோடு நடக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறோமா? Your situation may be bad, but God is great. மேய்ப்பர்களுடைய சூழ்நிலை அவ்வளவு நன்றாக இல்லை, ஆனால் மிகப்பெரிய தெய்வத்தை அவர்கள் கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகள் ஒருவேளை நன்றாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் பெரியவர். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் பெரியவர், அவர் அன்பானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் படித்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், a better day is coming. மிக சிறந்த மேன்மையான ஒரு நாள் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:18. அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேன்மையான நாள் சீக்கிரம் வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த உலகத்தில் மனிதனாக வந்த பொழுது மேய்ப்பர்கள் வாழ்க்கையில ஒரு மகத்தான மாற்றம், இன்னும் ஏராளமான மக்கள் வாழ்க்கையில மிக மகத்தான மாற்றம் உண்டாயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். 2ஆம் வருகையில அவர் ராஜாவாக வரப்போகிறார். அவரை பின்பற்றுகிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மனமாற்றம், மறுரூபமாகுதல், மகிமைக்குள் பிரவேசித்தல் எல்லாம் உண்டாகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? 3வது கிறிஸ்துமஸ் செய்தி. முதல் செய்தி தூதர்கள் மூலமாக, 2ஆம் செய்தி மெய்ப்பர்கள் மூலமாக, 3ஆம் செய்தி பாறை மனம் கொண்ட சத்திரக்காரன் பிரசங்கித்த செய்தி. ஹார்ட் ஹார்ட்டட் இன்கீப்பர் preached a message. லூக்கா 2:7 வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். மரியாள் கர்ப்பஸ்திரியாக வயிற்றை தள்ளி கொண்டு பெத்லகேமிலே ஒவ்வொரு இடமாக தன் புருஷனோடு அவள் தேடி தேடி சென்றாள். தனக்கோர் இடம் கிடைக்குமா என்று. இடம் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு சத்திரத்திற்கு போனார்கள். அந்த சத்திரத்தில் போனால் அந்த சத்திரக்காரன் இடமில்லை போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டான். அன்பானவர்களே, அவன் மூலமாக நாம் படிக்கிற 3 செய்திகள் என்னவென்றால், அது ஒரு வருத்தகரமான செய்தி. இட் வாஸ் a message of sadness. இயேசுவுக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டான். அது இயேசு என்று அவனுக்கு தெரியாது. அன்பானவர்களே, இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இருக்கிறதா? நம்முடைய இல்லத்திலே, இதயத்திலே இடம் இருக்கிறதா? இல்லை என்றால் கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு இயேசுவுக்கு இடம் இல்லைன்னா இது என்னங்க கிறிஸ்துமஸ்? வருத்தகரமான செய்தி. இட் வாஸ் a message of separation. அந்த சத்திரக்காரன் நல்ல இதமான இடத்துல தன் அறைக்குள்ளே மெத்தையிலே அவன் தூங்கி இருப்பான். இயேசுவோ மாட்டுத் தொழுவத்திலே முன்னணியிலே அவர் அந்த நாற்றத்திலே அவர் கிடத்தப்பட்டார். தூதர்களுக்கு கிடைத்த சந்தோஷம் இந்த சத்திரக்காரனுக்கு நிச்சயமாக கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு இவனுக்கு கிடைத்ததோ என்னவோ தெரியவில்லை. மேய்ப்பர்களின் சந்தோஷத்தில் அவன் பங்கு பெற முடியவில்லை. சத்திரக்காரன் நித்திய வாழ்வின் வழி அறிந்தானோ இல்லையோ நாம் அறியவில்லை. அன்பானவர்களே,
இயேசு இல்லை என்றால் ஜீவன் இல்லை. இயேசு இல்லை என்றால் பரலோகம் இல்லை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 1 யோவான் 5:12 வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்திரக்காரனை போல நாம் இருந்து விடாமல், இயேசுவுக்கு இடமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடாமல், கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் சொல்லிட்டு கொண்டாடிட்டு இயேசுவை மையப்படுத்தவில்லை என்று சொன்னான். தேவதூதர்களைப் போல் இயேசுவை அறிவிக்க வேண்டும். மெய்ப்பர்களைப் போல் இயேசுவுக்கு மகிமை செலுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, தூதர்களைப் போல மனிதர்களுக்கு இயேசுவண்டை செல்வதற்கான வழியை காட்டணும். மனிதர்களாகி நாம் இயேசுவை பற்றி அறிந்த உடனே அவரை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அந்த மெய்ப்பர்களைப் போல் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சத்திரக்காரனை போல இயேசுவுக்கு இடமளிக்காமல், இருதய கடினத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடாமல், ஆண்டவரே, நீர் பிறந்தி இந்த உலகத்தில் என்னுடைய இல்லத்திலும் என் இதயத்திலும் நீர் பிறந்து உம்மை போல் என்னை மாற்றும் என்று நம்மை ஒப்படைப்போம். அப்படி நாம் ஒப்படைத்து வாழ்வோம் என்றால் இந்த கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கும். ஆகவே கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வாசம் பண்ணி நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து பிறந்தார் என்று உலகமெங்கும் நினைவு கூறப்படக்கூடிய இந்த நாளிலே நமக்கும் உண்டாவதாக. ஆமென். God bless you.